எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கக்கூடிய சுவையில வீட்டிலேயே ஈஸியா தந்தூரி சிக்கன் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல 4 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிரா சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி பீசஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சின்ன பழமாக இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கசூரி மேத்தியை கை வச்சு நல்லா கசக்கிட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு காரம்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் கெட்டி தன்மையாகவும் ஆக்கிடக்கூடாது. அந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா படுறது மாதிரி நம்ம அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துருக்கணும். நான் இன்னைக்கு லெக் பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பீசஸில் கூட செய்யலாம். இப்போ சென்டரில் ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன கங்க தணல் ஆக்கிக்கோங்க. அதாவது சார்கோல் தான். இது நல்ல தணல் ஆனதுக்கு அப்புறமா இதை மாதிரி பவுலில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இதை ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இதுக்கு அதிக அளவு எண்ணெய் தேவைப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குறைவான எண்ணெயிலே இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். முதல்ல போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பீசஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ எனக்கு ஒரு சைடு எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டேன். இதை மாதிரியே ஒரு 2-3 முறை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. இந்த அளவுக்கு நிறம் மாறி உள்ளுக்குள்ளெல்லாம் வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. பெரிய பீசஸ் இருந்தால் லைட்டாக லெக் பீசஸ்லாம் கீரல் போட்டு எடுத்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தீரை வாட்டி எடுத்துட வேண்டியதான். எடுக்கும் போச்சுல பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டர் இருந்தால் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம குக் பண்ணும் போச்சுல மீதி எண்ணெய் இருந்துச்சு பாருங்கள், அந்த எண்ணெயை நல்லா 2 சைடும் போட்டு இதை மாதிரி தீரை நல்லா வாட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கடைகளில் வாங்குறதா இருந்தால் ஒரு பீசஸுக்கே அந்த அளவுக்கு காசு தேவைப்படும். ஆனால் அதே இது வீட்டில் செஞ்சிங்கன்னா 4-5 பீசஸ் நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்பவே எளிமையான மெத்தடும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தந்தூரி சிக்கன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.